ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஓவலை எப்படி ஓவாய்டாக ஷேடிங் எஃபெக்டை நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக வர்றதுக்காக ஜஸ்ட் ஒரு 7 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டு அதோட சென்டர் மார்க் பண்ணி சைடில் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு 2 பக்கமாக 2 சென்டிமீட்டர் வர மாதிரி லைன் போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த ஓவல் ஷேப் வரைகிறோம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக ஓவல் ஷேப் வரையணுன்னா தாராளமாக வரையலாம். இப்போது இதை 3D ஷேப்பாக ஷேடிங் மூலமாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு 2B பென்சில் எடுத்துகிட்டு அதோட சைட்ஸில் இருந்து ஈவனாக ஸ்ட்ரைப்ஸ் போட ஆரம்பிச்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கவனிங்க. அந்த லைனை ஒட்டி வர இடத்துல இருந்து ஸ்ட்ரைப்ஸ் நம்ம உள்ள பக்கமாக பார்த்து போடுறோம். ஸோ இப்படி போடும்போது நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதை ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்டில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் போக போக நம்மளை கையில் கொடுக்குற அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணிடணும். அப்போது நமக்கு ஷேடிங் எஃபெக்ட் நல்லாவே வரும். அடுத்து ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த லைட்டாக மர்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால எங்கேயும் கேப் இல்லாமல் ஷேடிங் ஈவனாக இருக்கும் அண்ட் பிக்சருக்கு நல்ல ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து ஒரு 6B பென்சில் எடுத்து திரும்பவும் அது மேலே ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி எட்ஜிலேருந்து உள்பக்கமாக ஸ்ட்ரைப்ஸ் போட்டுக்கலாம். திரும்பவும் அதே விஷயந்தாங்க சொல்கிறேன். அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் அழுத்தம் அதிகமாக இருக்கணும். உள்ளே கொண்டு போகும்போது அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணிடணும். கையில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. சில இடங்களில் இந்த மாதிரி டைப் ஷேடிங் கட்டாயமாக தேவைப்படும். ஃப்ளவர் பெட்டல்ஸ் வரையும் போது அதோட போலன் வரையும் போதெல்லாம் இந்த டைப் ஷேடிங் தான் நம்ம பெரும்பாலும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இதை எதில் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இதையும் நம்ம பட்ஸ் வச்சு நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ஈவன் ஆகிடும். இந்த பட்ஸ் தான் வச்சு பண்ணணுன்ட்டு இல்லை, பேப்பர், டிஷ்யூ பேப்பர் எது வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். இப்போவே கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஒரு ஷேடிங் எஃபெக்ட் நல்லாவே வந்திருக்கு. இதையே நம்ம ஒரே வாட்டியாக பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரே வாட்டி பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நம்ம ஒரே வாட்டி பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது அது நல்ல ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வரும். ஸோ ஒரு 3D இமேஜ் லெவலில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம ஒரு 8HP பென்சில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு திரும்பவும் அதே தான் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைப்ஸ் திரும்ப போட்டு விட்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த எட்ஜஸ் இன்னும் நல்ல டார்க்காகவும் சென்ட்ரு நல்ல பிரைட்டாகவும் தெரியறதுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஷேடிங் ரொம்ப நல்லா வருது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டால் அதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக ஒரு பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி கூட ஓரளவுக்கு எஃபெக்ட் கொண்டு வர முடியும். என்ன இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு பொறுமை ரொம்பவே அவசியம். நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தானே, இது எதுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா அந்த சின்ன விஷயத்தோட எஃபெக்ட் நம்ம பிக்சரில் குறையும். ஸோ அந்த நம்மளோட பிக்சர் குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிடும். சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்ம ட்ராயிங்கை மற்றவங்ககிட்டேருந்து டிஃபர் பண்ணி காமிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதோட உள்பக்கம் நம்ம ஷேட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதோட அவுட்லைன் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதோட நிழல் ஏதாவது ஒரு பக்கம் விழும். ஸோ இங்கே லைட் நம்ம சென்டரில் வர்றதுனால இதோட கீழ் பக்கம் தான் அதோட நிழல் விழுகும். ஸோ அந்த நிழலையும் நம்ம கரெக்டாக வரைஞ்சாதான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக 3D எஃபெக்ட் கிடைக்கும். எப்போவுமே லைட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஷேடோ விழுகும். இந்த இமேஜ் பொறுத்தவரை சென்டரில் லைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, அதாவது ஹைலைட்டட் ஏரியா சென்டரில் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே நம்ம நல்லா ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துடலாம். நல்லா டார்க்காக கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட் ஷேடுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ஷேடோ எந்த பக்கமாக விழுகும், எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நம்ம அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். ஏதாவது ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேப்புக்கு நம்ம ஒரு எக்கு வச்சுக்கலாம். எக்கு வச்சுட்டு அதோட ஒரு பக்கத்தில் இருந்து டார்ச் லைட் ஒரு மொபைல் ஃப்ளாஷ் லைட் வச்சு நம்ம லைட் அடிக்கும்போது அதில் எங்கே ஷேடோ விழுகுது, அது எந்த அளவுக்கு விழுகுது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நேரடியாக கிளியராக தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி நாமளும் பர்ஃபெக்டாக ஷேடோ கொடுத்துக்கலாம்.
இப்போ ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷேடிங் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.